ஹாய் ஹலோ வணக்கம். ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங் டு ஆல். பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, ஸோ அதோட சேர்ந்து ஏனைய சமகால நாகரிகங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அதனுடைய எல்லைகளை பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3 நாடுகளை கவர் பண்ணிட்டோம். 3 நாடுகளில் அதனுடைய எல்லைகள் பரவி இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதனுடைய மேற்கு எல்லையான சர்கா ஜெண்டோ அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. அவருடைய வடக்கு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு எல்லை ஷார்ட் ருகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ருகை எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அது மாதிரி அதனுடைய கிழக்கு எல்லை எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய உள்ள பகுதியில் ஆலம்கீர் அதுதான் கிழக்கு எல்லை. அதே மாதிரி தெற்கு எல்லையாக இருப்பது என்ன அப்படின்னா டைமாப்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதோடைய 4 எல்லைகளையும் சொல்லியாச்சு. வடக்கு எல்லையை எது கவர் பண்ணது அப்படின்னா கவர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான். மேற்கு எல்லையை கவர் பண்ணக்கூடியது என்ன கண்ட்ரி அப்படின்னா பாகிஸ்தான். மிச்சம் உள்ள 2 எல்லைகளான கிழக்கு மற்றும் தெற்கு எல்லைகளை கவர் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்முடைய இந்தியா. அப்போ இதில் என்ன சொல்லலாம், 4 எல்லைகளில் 2 எல்லைகளை இந்தியா வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய சிறப்பு சொற்கள் சில விஷயங்கள் இருக்கின்றன. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல செபு அப்படின்னு சொன்னா அது வந்து மாட்டை குறிக்கும். மாடுகளை செபு என்று அழைத்தார்கள். அது மாதிரி பறவைகளை வந்து காஜா பறவை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து மயில்னு சொல்லுவாங்க. மயில் அப்படின்னா காஜா பறவை. ரைட். அதுக்கடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தை இன்னொரு பேர்ல சொல்லியிருக்காங்க. சுமேரிய நாகரிகத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மெலுகானா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து சிந்தன் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிக்கிறது அப்படின்னா பருத்தியை குறிக்கிறது. சிந்தன் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா பருத்தியை குறிக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்பது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் சொல்லுவோம். பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெங்கலம் பிளஸ் கிங் இந்த 2 சேர்ந்தது தான் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அதனால் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லும்போது பிரான்ஸ் சிவிலைசேஷன் சொன்னாலும் அல்லது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலும் ஒன்று தான். ரைட். ஸோ இது முக்கியமான விஷயம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், செபு மாட்டை குறிக்கிறது. அதுக்கடுத்து காஜா பறவை மயிலை குறிக்கிறது. அதுக்கடுத்து சிந்தன் பருத்தியை குறிக்கிறது. அதற்கடுத்து நாம் சொல்ல வருவது என்னவென்றால் மெலுகா என்ற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் மெலுகா என்ற வார்த்தை சிந்து நாகரிகத்தை குறிக்கிறது. அது இல்லாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எழுத்து முறைகள் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னா எஸ் பயன்படுத்தினாங்க. அந்த எழுத்து முறை பேர் என்ன அப்படின்னா சித்திரை எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க. ஸ்பெக்ட்ரோகிராஃபி சொல்லக்கூடிய சித்திரை எழுத்து முறைகளை பயன்படுத்தினாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அவங்களுக்கு எல்லா பற்றியும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆடுகளை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, மாடுகளை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, மீன் தெரிஞ்சிருந்துச்சு, பன்றிகள் தெரிஞ்சிருந்துச்சு, மான்கள் தெரிஞ்சிருந்துச்சு, யானைகளை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு குதிரையின் பயன்பாட்டுமே அறியவில்லை. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் குதிரையின் பயன்பாட்டை அறியவில்லை. அது மாதிரி இரும்பின் பயன்பாட்டையும் அவர்கள் அறியவில்லை. இது ஒரு செகண்ட் ஐ ரிப்பீட். சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் குதிரையின் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த சூப்பர்டிஷியஸ் பீப் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை பழக்கங்கள் அதிகமாக காணப்பட்டன. சிந்து சமவெளி மக்களின் பெண்களின் நிலை என்ன என்று கேட்க நாம் நடனமாடும் மங்கை என்ற ஒரு சிலையை மெகஜதரோ என்ற அந்த சிட்டியிலிருந்து எடுத்திருக்காங்க.
ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஐம் நாட் ஷுர், ஒருவேளை தேவதாசி முறை வழக்கத்தில் இருந்திருக்குமோ அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது. ஒரு சமுதாய கட்டமைப்பு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காணப்பட்டிருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாணிபத்தில் சிறந்து விளைந்திருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அணைக்கட்டுகள் காணப்பட்டிருக்கின்றன. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அரிசி விளைவிப்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கெட்டி என்று சொல்லக்கூடிய மீன் முட்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிசர்ச்களிலிருந்து நீர்ப்பாசன முறைகள் எப்படி இருந்தன என்பன பற்றிய சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி பேசும்போது நம்ம தமிழக நாகரிகத்தோட ஏறக்குறைய ஒன்றிணைந்த நாகரிகமாக மதுரை கீழடியாக இருக்கும், மதுரையுடைய வைகை ஆற்றின் கீழடி நாகரிகமாக இருக்கட்டும், திருநெல்வேலி ஒட்டி ஓடக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் ஆதிச்சநல்லூர் நாகரிகமாகட்டும், பாண்டிச்சேரியை ஒட்டியுள்ள அரிக்கம்பேடு நாகரிகமாகட்டும், இந்த நாகரிகத்தின் செயல்பாடுகள் எல்லாம் ஏறக்குறைய நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்தின் செயல்பாடுகளோடு ஒத்துப்போகின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் நம்பிக்கையோடு, சிந்து சமவெளியின் வாழ்க்கையோடு, சிந்து சமவெளி மக்களின் வாழ்வியலோடும், சிந்து சமவெளி மக்களின் பழக்க வழக்கங்களோடும் ஒத்துப்போவதால் இதை இரண்டு முக்கிய மேதாவிகள், அதாவது மேதகு கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மற்றும் ஐராவத மகாதேவன் போன்ற மேதகு பெருந்தகைகள் இதை பற்றி பேசுகின்ற போது சிந்துவெளி நாகரிகம் விட்ட இடமும் கீழடி நாகரிகம் தொட்ட இடமும் என்று சில விஷயங்களை பேசியிருப்பார்கள். ஆகவே நமது நாகரிகம் ஏறக்குறைய சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்தோடு ஒட்டசீவு செய்வதால் இதனை நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தேர்வுக்காக தயார் செய்ய இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில், இனிவரும் அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்து என்ன படிக்க இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு நகரத்தை பற்றி மொஹஞ்சதாரோனா என்ன, தோலவிரானா என்ன, லோத்தோர்னா என்ன, சாங்குதாரோனா என்ன, ஓகே, பணவாளினா என்ன, ரோபார்னா என்ன, ராக்கி கர்கி எங்க இருக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நகரங்களும் எதற்கு ஃபேமஸாக இருந்துச்சு, ஸோ இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக அந்த நகரத்தை யார் ஆய்வு செய்தார், அகழாய்வு எப்போ நடைபெற்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்முடைய அறிஞர்கள் அதில் வந்து நம்ம வந்து கன்னிமா பற்றி பேசுவோம், சார்லஸ் மேசனை பற்றி பேசுவோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய பெயர்கள்லாம் சொல்லி அவர்கள் எந்த நகரத்தை ஆராய்ச்சி செய்தார்கள், அவருடைய முக்கியத்துவம் என்ன, இந்த இப்படி வளர்ந்து ஓங்கிய சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிவை நோக்கி சென்றது, அழிவுக்கான காரணம், அந்த அழிவுக்காக பல அறிஞர்கள் கூறும் காரணங்கள், அந்த அழிவின் காரணத்தைக்குரிய அறிஞர்கள் பெயர், இவற்றெல்லாம் உங்களுடைய தேர்வுகளில் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இனி வரும் வகுப்புகளில் காண இருக்கிறோம். மிக்க நன்றி. உங்கள் சாமி. தேங்க்யூ.